Friends, today நம்ம vegetable rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த கப்ல 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா தண்ணியில வந்து ஊற வச்சிரேன். நான் எந்த டைம்ல தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க vegetable riceக்கு எல்லா காயுமே கட் பண்ணிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ண போவீங்கல, அப்ப கரெக்ட்டா இத வந்து ஊற வச்சீங்கன்னா நமக்கு கரெக்ட்டா ஊறி சமைக்கும்போது அழகா வரும். டுடே நம்ம vegetable rice குக்கர்ல தான் செய்ய போறோம். சோ குக்கர் நல்லா ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு சிம்ல வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி இருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, மல்லி புதினாலாம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க, வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் லைட்டாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணியாச்சு இல்லையா? பாருங்கள், நமக்கு தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இது கூட வந்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினா நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா போன அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் மீன் மேக்கர், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கிளறலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ப்ளஸ் அது கூட மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா? காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுக்கு குக்கரில் வந்து ரைஸ் வெந்து வரும்போது பச்சை மிளகாய் நல்லா வெந்து வரும் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு அரை கிளாஸ் சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு ரைஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நான் வெஜிடபிள் ரைஸ்க்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இன்னும் 1 கப் நார்மல் வாட்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 கப்புமே தேங்காய் பால் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்புமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த சைடில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சு ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லையா? அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு போதுமான அளவு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் குக்கரை வந்து மூடி போட்டுடலாம். நம்ம எத்தனை விசில் விடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில், நெக்ஸ்ட்டு சிம்முக்கும் ஃபுல் ஃப்ளேமுக்கும் மிடில் வச்சு ஒரு விசில் விடுங்க போதும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியை பாருங்கள், உடையவே இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு வெஜிடபிள் ரைஸ். பாருங்க இப்போ நம்ம குக்கர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம் இல்லையா பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அடி பிடிக்கவே இல்ல தெரியுதா நல்லா
ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக கிடச்சிருக்கு. நீங்களே இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.